ஆண்டின் பொதுக்காலம் 15வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு தொகுப்பு 10, அருள்வாக்குகள் 34 தொடக்கம் 11 பிரிவு 1 வரை. வான்ஸ் ஹவுனா என்பவர் கூறுகிறார், தனது கணவருக்கு 85% விசுவாசமாக இருக்கும் மனைவியும் 85% விசுவாசமாக இருக்கும் கணவனும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருக்க முடியாது. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு பகுதி நேர விசுவாசம் என்பது இல்லை, பகுதி நேர விசுவாசி கிறிஸ்தவன் என்பவர் இல்லை. பகுதி நேர கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு தகுதியற்றவன். நான் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று உலகிற்கு வரவில்லை, அமைதியை ஏற்படுத்த அல்ல, மாறாக வாளையே கொணர வந்தேன் என்று கூறுகிறார். வாள் தாக்குதலை அல்லது எதிர்மறையான செயலை செய்வதற்கு பயன்படுத்தும் கருவியாகும். வாள் என்ற வார்த்தை விவிலியத்தில் அடிக்கடி குறிப்பிடப்படும் பதமாகும். நான் அமைதியை அல்ல, மாறாக வாளையே கொண்டு வந்தேன் என்று ஏன் இயேசு சொல்லுகிறார்? இருந்தும் நாம் விவிலியத்தில் இயேசுவை அமைதியான மனிதர் என்றும் கடவுளின் அமைதியை தாங்கி நிற்பவர் என்றும் நாம் அவரை சித்தரிக்கிறோம். லூக்கா 2:14 இயேசுவின் பிறப்பின் போது விண்ணக தூதர் பேரணி, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. மத்தேயு 10:12 12 திருத்தூதர்களை பணிவாழ்வுக்கு அனுப்புகின்ற போது ஒவ்வொரு வீட்டிற்கு செல்லும் போதும் அமைதி உண்டாகுக என்று சொல்லுகிறார். யோவான் 20:19 உயிர்த்த பிற்பாடு சீடர்களுக்கு வழங்கிய முதல் வாழ்த்து ஆசி அமைதி. உண்மையில் இயேசு சீடர்களிடமிருந்தும் நம்மிடமிருந்தும் தனக்கு முழுமையான அர்ப்பணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவுடனான உறவை மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளாமல் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு நினைவூட்டுகிறார். நமது சீடத்துவ வாழ்க்கையில் நாம் அடிப்படையானதும் முக்கியத்துவமான ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் இயேசுவை கண்டுகொள்ளாமல் அக்கறையற்ற அலட்சிய நிலையில் இருக்க முடியாது. ஒன்று நாம் அவருக்காக இருக்க வேண்டும், அல்லது அவருக்கு எதிராக இருக்க வேண்டும். ஒன்று அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், அல்லது அவருக்கு எதிரானவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். இயேசு நமது அகந்தைக்கும் சுகவாழ்வை அன்பு செய்யும் மனநிலைக்கும் ஒன்று என்னை அன்பு செய்து என்னோடு இரு, அல்லது உன் சுயநலத்தை பற்றி கொண்டு என்னை அலட்சியப்படுத்து என்று தெளிவாக கூறுகிறார். வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், அர்ப்பணம் என்பது நாம் செய்கின்ற சில செயல்களின் தொகுப்பு அல்ல, மாறாக அர்ப்பணம் என்பது எல்லா செயல்களையும் செய்வதற்கு ஒரு வழி ஆகும். ஆண்டவர் இயேசுவை நம் வாழ்வில் கடைபிடிக்கின்ற முத்துரை குத்தப்பட்ட உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். இந்த கிறிஸ்தவத்தை வாழ்வதற்கு சோரன் கீர்க்கெகார்ட் என்கின்ற தத்துவ அறிஞர் 3 நிலைகளை குறிப்பிடுகிறார். ஒரு சமயத்தில் 3 நிலைகள் உள்ளன. ஒன்று அழகியல் நிலை, எஸ்தெட்டிக். இரண்டாவது நிலை அறநெறி நிலை அல்லது ஒழுக்க நிலை. மூன்றாவது ஆன்மீக நிலை. அழகியல் நிலையில் புலன்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் திடீர் தூண்டுதலுக்கும் மனிதன் இடம் கொடுக்கிறான். கற்பனை திறனுக்கு அதிகம் இடம் கொடுத்து ஆசைக்கு அதிகம் தீனி போடுகிறான். தன்னை எதுவும் கட்டுப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறான். இந்த நிலையிலே சமயம் அவனுக்கு வெறும் அழகியல், தீவிரமான தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற ஒன்று என்று அவன் நினைக்கிறான். ஆனால் இந்த அழகியலை ஒருவன் ஆன்மீக நிலை அடைய வேண்டுமென்றால் அடுத்த நிலைக்கு வர வேண்டும். ஒழுக்க நிலை, அறநெறி நிலை. அறநெறி பொறுப்பை தீவிரமாக எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு நிலை. நேர்மையாளர்கள் என்று காட்டிக்கொள்ள அடுத்தவரை தீர்ப்பிட வைக்கும் இந்த நிலை. ஏனென்றால் ஒழுக்க நிலையிலேயே ஒருவர் இன்பம் காண்பவரானால்
அவர் அந்த ஒழுக்க நிலையிலேயே இருக்க விரும்புவார், அல்லது ஏதாவது முயற்சி நான் செய்தேன் ஆனால் என்னால் அடைய முடியாது என்று தெரிந்தும் அந்த அடைய முடியாத நிலையை தான் அடைந்து விட்டதாக அவர் நடிப்பார். எனவே இந்த நிலையில், ஒழுக்க நிலையில் இருப்பவர் அடுத்தவரை தீர்ப்பிடுவார், இருப்பார். மூன்றாவது நிலை ஆன்மீக நிலை, கடவுள் மீதான நம்பிக்கை. இந்த கடவுள் மீதான நம்பிக்கை தான் நம் இதயத்தை திறக்க வைக்கும். உண்மையில் நம்பிக்கை என்பது என்ன என்று இந்த நிலையில்தான் புரியும். உண்மையான நம்பிக்கை என்பது, இயேசுவின் மேல் இருக்கின்ற நம்பிக்கை என்பது, நம் அன்றாட சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற செய்யும். அவருக்காக நம் உயிரை இழக்கவும் நாம் தயார் ஆவோம் என்கின்ற நிலையில் இந்த மூன்றாவது நிலை இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் இந்த மூன்று நிலையை கடக்கிறான். அழகியல் நிலை, இரண்டாவது ஒழுக்க நிலை, மூன்றாவது ஆன்மீக நிலை. ஆன்மீக நிலைக்கு வந்தால்தான் நம்முடைய விசுவாசம் வீரியமடையும். எல்லாவற்றையும் விசுவாச கண் கொண்டு ஆபிரகாமை போல நம்மை பார்க்க வைக்கும். ஆமேன்.